சந்தர்ப்பம் தான் எல்லாமே. மனிதனுடைய வாழ்க்கையில தொழில முன்னேற்றம் அடைகிறது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். நல்ல வளர்ச்சி அடைய போகும்போது ஏதாவது 4 பேர் வந்து அது இதுன்னு ஏதாவது ஆசை காட்டியோ அல்லது வெறுப்பு நூறு அந்த சந்தர்ப்பம் நம்மளை அவன் மேல என்ன செய்து நம்ம காரியத்தை பார்க்க முடியாம தடைப்பட்டு சந்தர்ப்பம் என்ன செய்யுது, அவன் மேல கோபம் வெறுப்பு உண்டாகுது. ஆனா நம்ம தொழிலை பார்க்க முடியாம செய்யுது. அதே சமயத்தில் நம்ம நல்ல குணங்களை பாதுகாக்க முடியாம போகுது. இப்ப அந்த வேதனை என்ற உணர்வுகள் அதிகமாக நம்ம உடல்ல உணர்வுகளை சேர்த்தோம்னா நல்ல அணுக்களும் மயக்கம் அழுது சிந்திக்கும் வலிமை இழந்துருது. இதே உணர்வு ஆனால் இருதயம் அதாவது பலவீனம் அடைந்துடும். அந்த இதயத்தில் அணுக்கள் சேர்த்து விட்டால் பலவீனமானால் எதுவும் வலிமையான எண்ணால் முடியாது போயிடும். அதுக்காக வேண்டிதான் உங்கள் உடல் உறுப்புகளை ஒவ்வொரு நிமிஷமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷமாவது உங்களால இருக்கும் எடுத்து திரு நட்சத்திரத்தின் பேரவழி பெறணும். முதல்ல உயிரை எண்ணணும். அங்க திரு நட்சத்திரத்தின் பேரவழி பெற வேண்டும். இந்த ஈர்க்கும் சக்தி கொண்டாடணும். குழந்தை பிற்பாடு இதே கண்ணின் தன்மையை நாம ரத்தங்கள்ல செலுத்தணும். என் ரத்தங்கள் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெறணும். 3வது திரு நட்சத்திரத்தின் பேரவழி என் ரத்தங்கள் முழுதுக்கும் படணும். என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெறணும் திரு நட்சத்திரத்தில். அப்ப அந்த மாதிரி இரண்டாவது இந்த நினைவை மீண்டும் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கி அணுக்கள் பெறணும். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பழக்கம் பண்ணிடுறோம். உடனே அதை எடுக்கக்கூடிய அந்த பவர் கொடுக்கிறோம். அடுத்தபடி கணையங்கள் அதனால நாம எடுத்துக்கூடிய சாப்பாடோட சேர்த்து இதெல்லாம் கொழுப்பு சத்து அந்த சத்துன்னு பிரிக்கும். அதுல சரியா இல்லைன்னு உள்ள கொழுப்பு சத்து போச்சுன்னா ரத்தத்தோட போனா மற்றது குழாய்களை அடைச்சுக்கணும். சரியா பிரிக்கலைன்னு. அதே மாதிரி விஷத்தின் தன்மை பிரிக்கலைனாலும் பாதகம் ஏற்படும். அதனால அந்த அணுக்கள் இருந்து சரியான நிறைகளை அது பிரிக்கும். அப்ப நம்ம கல்லீரலுக்கு வரப்போகும்போது நாம எப்படி குளத்துல இருந்து வரக்கூடிய தண்ணியை கல்லை போட்டு அதுல வடிகட்டி அப்புறம் மணலை போட்டு சுத்தமாக்குறோமோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம கல்லீரல் மண்ணீரல்ல நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல இருந்த உணர்வுகளை இந்த கணங்கள் எடுத்து இந்த ரசத்தை எடுத்து பிரிச்சு அதை நல்லா இதெல்லாம் வடிகட்டி நல்ல நுரையீரல் அதுல எது படுதோ இந்த மூச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெளியில இருந்து எழுது. இந்த வேதனை வெறுப்பு எல்லாம் உணர்வு வந்தாச்சுன்னா இந்த கல்லீரல் மண்ணீரலை தாண்டி நுரையீரலுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுது, அந்த வேதனை உணர்வு இங்க படக்கு 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 படக்குன்னு ஆகிடுது. மூச்சு திணறல் ஆகும். அப்ப அந்த உணர்வை எடுத்து நமக்குள்ள மூச்சு திணறல் ஆகுது. நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நான் பேச்சோட உறவு நமக்கு ஒண்ணுமே வேண்டாம். அவங்க வீட்டுல அடுத்து ரொம்ப நண்பர் அப்பெல்லாம் அவங்க கஷ்டமெல்லாம் சொல்லட்டும். பையன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் இதை பண்றான் அது பண்றான் நீங்க ஊம் கொடுத்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க மனசுல என்னென்னலாம் வருது பாருங்க. முந்தி தெரியாது, இப்ப அந்த உணரலாம் இது நம்ம எது இயக்குது அப்படின்னு. உடனே நாம அதை எடுத்தா அடுத்த கேட்டோம்னு ஆத்மசித்தி செய்யும். அது பழகணும். இது எப்படி ரோட்ல போறோம் தூசிப்படுது, துணி துவைச்சுக்கிறோம், மேல குளிச்சுக்கிறோம், கையை கழுவிக்கிறோம். இதே மாதிரி இந்த ஆன்மாவை நாம அடிக்கடி சுத்தப்படுத்தி பழகணும். அது இல்லை அப்படிங்கன்னா ஏன்னா நம்ம உடல் நஞ்சை மலமாக மாத்துது. நஞ்சென்று தெரிந்து கொண்ட பின் 6வது அறிவால் மாற்றி அமைக்கணும். இதான் முருகு குழம்பு வைக்கும்போது அதனுடைய உணர்வெல்லாம் மாற்றி இதெல்லாம் இணைத்து சுவையாக மாற்றுவது போல நமக்குள் எத்தனை கடுமையான உணர்வு நாம் நுகர்ந்தாலும் அதை நாம அந்த துரு நட்சத்திரத்தை இணைத்து அவன் உடல் நல்லா இருக்கணும், நல்ல நிலையில இருக்கணும், நல்ல பண்பு வரணும், நல்ல அறிவான நிலை வரணும், இதை சேர்த்து இதை இணைச்சிட்டோம்னா அவன் துயரம் நமக்குள்ள விளையாது. வெனம இந்த மாதிரி செய்யிட்டாலும் அவன் நிலையிலேயே எண்ணிடுவான். அதுதான் வளரும். இப்ப சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்குள் இந்த உயர்ந்த உணர்வுகளை அகசின்னு இதை பெற்றான். அவன் பெற்ற வழியிலே தான் உங்களுக்கு சொல்றது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் காடுகளுக்குள்ள அழைச்சிட்டு போனது குருநாதர். காட்டுக்குள்ள அவன் போன நேரங்கள்ல எங்க எல்லாம் பதிவா இருக்குதோ அவன் எடுத்துக்கொண்ட நேரம் மர உச்சியில உட்கார்ந்து இருக்கிறான் அகசியம். அந்த நேரத்துல பார்த்தோம்னா மேகங்களை கூட்டி தண்ணி மேல உச்சியில தண்ணி. இந்த அகசியத்தை அந்த கமண்டத்துல கையில போட்டு
முதல்ல ஜீவசக்தியானது அது முக்கியம். ஆனா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் குருநாதர் காமிச்சதுனால நாம தெரிஞ்சுட்டு அப்பப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லணும். சொல்றதோடு மட்டும் இல்ல, உங்க விட்டு அந்த கவனத்தை பதிவு செய்து அந்த இதுக்கே கொண்டு போயிடணும். நீங்க என்ன அந்த காத்துல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு பெறணும். அந்த பெறக்கூடிய அந்த தகுதி ஏற்படுத்துறதுக்கு நான் அடிக்கடி இங்க இருந்துட்டு உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான். ஏன்னா இந்த உடலுக்கு நாம் சொந்தம் அல்ல, உயிரை நாம் சொந்தமாக்கி கொண்டே போவோம். இந்த உயிரோட உணவின் தன்மை நாம் என்று ஒளியான நிலையில் சொந்தமாக்க வேண்டும். அதுதான் இப்ப நம்ம பண்ணோம். அதனால இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம மாற்றிக்கொண்டே வரணும். அதனால இதே போல நம்ம வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து சுத்தப்படுத்திட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும்னு நம்ம ஆணையிட வேண்டும். அப்ப நாம எதை எடுத்து உயிரை என்றமோ தெய்வ ஆணை, அதன் உணர்வுப்படி ஞானமும் அதற்கு தந்த நம்ம சொல்லும். என்ன இப்படி ஏமாச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விட்டு சொன்னோம்னா இதே உணர்வு நம்மளுக்கு உதவி செய்யறது கூட தடைப்படுத்தணும். நாம ஏமாந்து போனோம் அப்படின்னா அடுத்த விட்டு சொல்லவே கூடாது. நிச்சயம் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுன்னு தடைப்படுத்தி விடும். நான் எத்தனை செய்யணும், ஏமாந்து கொடுத்தேன்னு ஏமாந்து போனோம்னா போறோம், இதை 5 புத்தகம்னு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்து சொல்லுங்க. இது எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நாம் சாதாரணமா சொல்லி போடுவோம், அது நம்மளுக்கு எதிரியா எப்படி வருதுன்னு தெரியாம போயிடும். அதனால ஒவ்வொரு நிலைகளையும் இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் அடிக்கடி நம்ம சிறுநீரகத்தில் ஏதாவது கோளாறுகள் வந்தது அப்படின்னா துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும். கிட்னிக்கு சிறுநீரகத்தை உருவாக்கி அணுக்கள் வீரியம் பெறணும். அதை சேர்த்து வளர்த்திட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு நுரையீரலை உருவாக்குது, அது ஏதாவது தொல்லைகள் இருந்தது, அதை எடுத்து உடனே வளர்த்துட்டு வாங்க. அதை எண்ணி வளர்த்துட்டு வாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் கூட அது கம்மியாகும். இதே மாதிரி கல்லீரல் மண்ணீர்கள் சில இருந்தாலும் இது மாற்றிட்டு வாங்க. அதே சமயத்தில் இருதயத்தில் ரொம்ப நாம அடிக்கடி வேதனை வேதனை வேண்டும், இருதயம் பலகீனம் அடைஞ்சு நாம எதாவது சொன்னா நம்ம எடுக்க முடியல. அதனால இதயத்தை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரலும் கொஞ்ச நேரம் அதை எண்ணி கொஞ்சம் வலுவேற்றணும். தனியா ஒரு நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் எது இருக்கும் அதை சக்தி ஏற்றி கொடுக்கணும். பழக்கத்தை வந்துடும். அதே மாதிரி இப்ப கெட்டதை பாக்குறோம், சங்கடமான சொல்றது கேட்கிறோம். இந்த கருமணியில பட்டுதான் உள்ளுக்கு போகுது. கருமணியில பட்டு இழுத்து அதோட இந்த வயல் எல்லாத்துக்கும் அனுப்புது. அப்ப அந்த வேதனைப்பட்ட உணர்வுகள் கருமணியில பட்டது அந்த வீரியத்தன்மை போகுது. அது மாதிரி வேதனை, வெறுப்பு, கோபம், குரோதம் இந்த மாதிரி உணர்வு கேட்டுட்டோம்னா கூட கொஞ்ச நேரம் ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் கருமணிகளை படர வேண்டும் அப்படின்னு எண்ணிச்சு. அது என்ன உடனே இங்கே இருக்காடாகிறது, இதையும் சுத்தமாகுது. பார்க்கலாம் நீங்க இந்த கருமணியில் படரணுங்கிற போது இந்த கண்ணில் ஒரு ஒளி அலைகள் வந்து படறது படவங்கள் வந்து இது அதிகமான நிலைகள் வரப்போமோ மற்றெல்லாம் சேர்த்து நாம் அந்த கெமிக்கல் கலந்த உணர்வு சேர்ந்த பண்ணும் ஒண்ணுக்கு போனோம்னா எப்படி வரைஞ்சிருதோ இதே மாதிரி நாம அந்த மேக நீர்கள் கூடப்பட்டு இந்த தொழில்கள் அந்த மேல் தொழிலோ கண்மொழி ஆகுது. இந்த மேல் தொழில் இருந்துட்டாலும் பரவாயில்லைங்க, இதுக்குள்ள வந்து கருமணிக்குள்ள ஒரு சின்ன இருக்குங்க, அதுக்குள்ள அழுக்கு படிஞ்சிருக்கா அது நோண்டி அதை கழுவி தான் வைக்கிறாங்க. மேல் படலம் வேறு, இந்த கருமணி இங்க உள்ளுக்குறாரு. இப்ப அதை எடுத்துதான் சுத்தப்படுத்தி அப்புறம் வைக்கிறாங்க. அதான் கண் என்ன செய்யறாங்க, இரவல் கொடுக்கணும்னு சொல்லிட்ட உடனே அதை எடுத்து ஐஸ்பெட்டியில வச்சு அந்த கருமணி பழுது இல்லாம இருந்தா அதை எடுத்து இந்த கருமணியை தான் நினைக்கிறாங்க. அவங்க கண் எடுத்து இந்த கண்ணில் கொடுக்கறது இல்லைங்க. அவங்க கண்ணு சரியா இருந்தா அது கருமணியை தான் எடுத்து போட்டுவாங்க. அதுல பேங்க்ல வச்சு, ஏன்னா அந்த விஷத்தின் தன்மை அதிகமாக தொழிஞ்சு விட்டா அந்த விஷத்தின் மக்காய் போகுது, எதையும் எடுக்கும் திறனாகி போகுது, குறைஞ்சிருது. அப்புறம் எது எடுத்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம தப்பான இதே தான் கொண்டோம், அதனால திருத்த முடியலன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கண்களுக்கு எடுத்து அந்த கருமணியை தான் எடுத்து கொடுப்பாங்க. அது தனித்தன்மை வாய்ந்தது.
காரணம் நாம் புழுவிலிருந்து கண்கள் முதல்ல உருவானதிலிருந்து ஒவ்வொன்றா கவர்ந்து கவர்ந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை கவர்ந்து கவர்ந்து வந்தது. ஆக மனிதனாக போகும்போது இந்த கண்ணின் மணிகள் அது வலுவான நிலைகள். ஆனால் அதே சமயத்தில் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தன் எக்கோ இங்கிருந்து நம்ம இருட்டுல பார்க்க முடியல. ஆனா அது விஷம். அது ஆதியில இந்த விஷத்தின் தன்மை ஒன்றோடு ஓடும்போது ஒளியாகுது. இதே மாதிரி இதில் உள்ள விஷம் அது சேர்த்தோன்னு அது வெளிச்சம். அது மற்ற மிருகங்கள் இரவுல பார்க்கிறோம். அதான் இரவில எடுப்பதற்காண்டி இப்ப என்ன செய்ய கேமராக்கள் இல்ல, இரவிலே படம் எடுக்கிறதுக்கு அந்த மெர்குரி அதுல இருந்து படம் எடுக்கிற இங்க எடுத்தோன்னே இதுக்குள்ள வெளிச்சமா இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த விஞ்ஞானி அதை செய்யறாங்க. ஏன்னா இதெல்லாம் குருநாதர் எனக்கு என்ன தெரியும் விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் காமிக்கிறாரு தெரியுது. நான் ஜாஸ்தி அதை தெரிய விரும்புறது இல்லை. ஏன்னா ஆபத்துகள் வர்றதை எப்படிங்கிற கேட்டு தெரிஞ்சுடணும், உடனே ஆபத்தை நீக்கிறதுக்கணும், அதை மட்டும் செய்யுது. அது பெரிய கடினமானது விஷய கருவியக்கு. ஆனா அதை காப்பதற்காக வேண்டி நாம சில இதுகள்லாம் செய்யணும். உணாரிட்ட கட்டளைப்படி ஒவ்வொரு உயிரும் கடவுளாகி ஒவ்வொரு உடலும் கோயிலாகி அதுல மனிதனாக உருவாக்கிய நல்ல குணங்கள் தெய்வமாகும் போது எத்தனை கோடி மக்கள் இதுல திரும்பி தெளிந்து வாங்குறாங்களோ அந்த உணர்வின் தன்மை வலிமையாகும் சக்தி வாய்ந்த நிலை இந்த பூமியில கிடைக்கிறது. ஆக இந்த பூமியில கிடைப்பதனால எது தன் இனத்தை தான் அது வளர்க்க என்ன. ஆகவே இதே போல உயிர் ராமலிங்க அடிகள் மாதிரி அருள் பெரும் ஜோதி நீ தனிப்பெரும் கருணை. நாம் எதையெல்லாம் என்றோமோ அதையெல்லாம் நம்மளுக்கு அறிவிக்கின்றது. கோபப்படுறான் எண்ணத்தை நாம் பார்க்கும்போது கோபப்படுறது, தவறு செய்தான் உணர்வு எடுத்தன தவறின் உணர்வை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அதான் அருள் பெரும் ஜோதி நீ தனிப்பெரும் கருணை. இதையெல்லாம் நான் தீயதை பார்க்கக்கூடாது, தீயதை நுகரக்கூடாது, தீய செயலுக்கு போகக்கூடாது, அந்த சந்திக்கக்கூடிய வாய்ப்பே வரக்கூடாதுன்னு சொல்ல அவர் பாடுவாங்க. அதான் அருள் பெரும் ஜோதி கந்த கோட்டத்திற்குள் அமர்ந்துள்ள கந்த வேலே அது கூர்மையாக உணர்வின் தன்மை பிளந்து எனக்குள் அறிவென்ற உணர்வை எனக்கு ஊட்டுகின்றாய். ராமலிங்கடிகள் பாடலுக்குள்ள இது இருக்கு. அவன் பாடல் பாடுறவங்கிட்ட கேட்டா தெரியாது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அதோட சரி. அதைத்தான் சொல்றாங்க, விளக்கம் தெரியாது. அது சொல்லுக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் புரிஞ்சிடும். குருநாதர் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து கொடுக்கிறார். அவர் சாதாரண சார் பைத்தியக்காரர் தான். நம்மளை பைத்தியக்காரனை ஆக்கி விவரத்தை சொல்லுவாரு. நம்மளும் ஒரு பைத்தியக்காரனை ஆக்கிடுவாரு. கடைசியில் அதை வெளியிருப்பாரு. அதான் சொல்ல சாக்கடையில உட்கார்ந்துக்கிட்டு காப்பி வாங்கிட்டாடான்னு சொல்லி காப்பி கொண்டு வாங்கிட்டு போயிச்சு. அங்க சாக்கடை இருந்து அள்ளி போட்டுருக்காரு. எல்லாம் அங்க கக்குசு கிடையாது, எல்லாம் இதெல்லாம் வரும். அதை எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. இதை எடுத்து போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு. எப்படி சாப்பிடுறது? சாப்பிடுங்கிறாரு. நல்லநாயகர் மருமகனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு பைத்தியம் எல்லாம் காதல கேட்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. ஒரு பிள்ளைய வச்சிருந்தாரு, எட்டு கொடுத்தாரு, பைத்தியத்தோட செய்து பைத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரயில்வே புரோக்கர் எல்லாரும் பெரிய கிடக்குது. அதனால அவரை போயிட்டு மருமகனுக்கு இப்பேற்பட்ட மருமகன் தான் ஆச்சாங்க பேச்சு. இவங்க அம்மாவோ நம்மளை வாழ்த்திட்டே இருக்கும் சும்மா இத்தனையும் தாங்க இந்த மாதிரி நடவடியெல்லாம் பேச காதை கேட்கலாம் பேச பயங்கரமா பேசணும். இத்தனையும் தைச்சிட்டு எத்தனை தாக்குதலுக்கு எல்லாத்தையும் பேச வச்சேன்னா அதுல மனம் நொடுங்காதபடி எவ்வளவு தன்மை திடீர்னு நினைச்சுறாங்கன்னா அப்ப அந்த ஊருக்குள்ள டவுன் பஸ் போவோம், உட்காந்துட்டு கோடு போடுறாங்க. இந்த பக்கம் பஸ் போகக்கூடாதுன்னு எழுதும் பாரு, பஸ் போகக்கூடாது எழுதும் பாரு. அங்க இருக்கிறவங்க என்னையா அது மாதிரி நல்ல மருமனுக்கு பிடிக்கிறது இந்த கிழவிகள்னால தெரியும். சாமி நான் சொன்னது செய்யறாரு, நான் சொல்றது சரின்னு சொன்னேன் செய்யப்படுது. ஏன்னா இந்த அம்மா எந்திரிச்சு வச்சேனால யார இந்த அம்மா எழுப்பிட்டனால இத்தனை பள்ளி வாங்குறாரு. பார்த்த உடனே அப்படி இருந்து பண்ணாங்க. எல்லாம் திட்டுறாங்க, நீ போகக்கூடாதுங்கிறாரு.
அப்புறம் என்ன செய்யறாரு, இதெல்லாம் இந்த பக்கம் எல்லாம் பஸ் போகக்கூடாது, நோயாளிகள்லாம் சாகக்கூடாது, நீ டாக்டர்கிட்ட போய் இந்த சீட்டை கொடுத்து அப்படிங்கிற. அங்க போய் சொன்ன நோயாளிலாம் சாகக்கூடாது, இல்லைன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சு போடு அப்படின்னு எழுதுறா சொல்றா அப்படிங்கிற. அங்க போய் சொன்னா சும்மாவே இருப்பாங்க. அங்க சீட்டையும் கொடுக்கறதெல்லாம் சொல்லவும் இல்லை. சொன்னியாடானே திருடன் தான் நீ சொல்லவே இல்லை. என்னவே நீ ஏமாத்துறேன்னு எத்தனை பேரை ஏமாத்துவ அப்படின்னு. கொடுக்காம கொடுத்தான்னு அங்க போனா நம்மளை பைத்தியம் சொல்லுவாங்க. என்னவே நீ ஏமாத்த, நீ எத்தனை பேரை ஏமாத்துவான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து போட்ட உடனே எனக்கு வாந்தி விடுக்க போடுறத பார்த்தாரு. அவரு ஜம்முன்னு குடிக்கிறார். பாரு எப்படி அற்புதமா தேவாமிரதமா இருக்குங்க. நம்மளை குடிக்க வச்சு கூட இங்க வந்து அப்படியே ஓட்டல் ஆகுது. அங்க இருக்கிற 2 பேரும் நம்ம நண்பர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பையன் என்கிட்ட நான் மேஸ்திரி வந்து 2 பார்த்தேன், மேஸ்திரி இப்படி ஒரு புத்தி வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து, நான் மேஸ்திரி கொஞ்சம் ஒரு ஜோலி இருங்க வாங்கினேன். அவன் கூப்பிட்டா நீ ஏன்டா பாரு உட்கார்ற அப்படிங்கிற, அவன் போ சொல்ற அப்படின்னு. இப்படி எல்லாம் அந்த மணிக்கணக்கில் கூப்பிட்டு அப்புறம் இந்த கிளாஸை கொண்டு போய் கொடுத்தேன்னு, குடிக்க மாட்டேன்னு இதெல்லாம் அள்ளி போட்டார்ல. அதனால நீ ஐயா இந்த கிளாஸை இது நீ வீட்டுக்கு போய் இந்த காசு எவ்வளவு கொடுத்துரு, இந்த போட்டது வந்தா நாளை யாரும் காப்பி குடிக்க மாட்டாங்க, எனக்கு காசு கொடுத்தன வெளியிலே வைக்க சொல்லிட்டார். வட்டக்கப்பு உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போன்ட்டார். டீ கடை காசு. அப்புறம் முறுக்கு, கடலை பருப்பு, பொட்டுக்கல்ல 3 வாங்கிட்டு அந்த வாய்க்கால அப்படியே கோடு போட சொல்ற. கொஞ்சம் நேரத்துக்கு வித்தியாசம். அதெல்லாம் என்ன செய்யறாரு, சும்மா காயத்துல பொட்டணம் கட்டி லேசா வாசம் வருமா உள்ளுக்கு போட்டு அமைக்க வச்சிருங்க. அமைக்க வச்சாச்சு. பன்றி வருதுங்க, மோந்து பார்த்துக்கிட்டே வருது. முதல்ல பொட்டுக்கல்ல ஒன்றும் தொடலைங்க. முதல்ல நிலக்கடலை பருப்பை எடுத்தாங்க, 2வது முறுக்க போய் எடுத்தாங்க, 3வது பொட்டுக்கல்ல எடுத்தது. பத்தியாடா அதுக்கு புத்தி எப்படி இருக்கு. சாக்கடைக்குள்ள இருக்கு நல்லதானே எடுக்க, நீ ஏன் நல்லது எடுக்கக்கூடாது? நான் நல்லதை எடுத்து எனக்கு ருசியா இருக்கு, கெட்டதெல்லாம் போயிடுச்சுடா அப்படின்னு. நான் கடவுளின் அவதாரத்தில் வராகத்தை பற்றி இதையெல்லாம் எப்படி எழுக்கணும். உயிர் கடவுள், நீ பண்டியா இருந்துதான் நீ தீமையை நீக்குதான் இன்னைக்கு வந்த. இப்ப நீ தீமையை நீக்கன்னு நீ அங்கதான் போவ. அந்த தீமையை நீக்கிறதுக்கு வழி என்ன? அந்த இடத்துல கேள்வி கேட்டு 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 பதில் சொல்லி அவர் பேசுறது வாயிலேயே வர அந்த அளவு அசிங்கமா போட்டுட்டு வரணும். அடிப்பாரு டொம்மு டொம்முன்னு விழுவுங்க. அடி சைத்திட்டு தான் இருக்கணும். விரட்டுறதுக்கு என்ன வேலையா இல்லைதான் பார்ப்பாரு. சொல்றது செய்ய முடியாது, ஏன்னா எழுப்பி விட்டாரு இல்ல, சொல்றது செய்ய முடியாது, நீ தப்ப முடியாது. இப்படியே அன்னைக்கு கொக்கி போட்டு மாட்டி எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணி எங்கிட்டும் போக முடியல, வர முடியல. இன்னைக்கும் தான் என்ன இது, அதுக்கு நம்மளுக்கு சிரமம்னு விளங்கிட்ட முடியுமானா முடியாது. அந்த குரு அருளுடைய உணர்வுகள் எங்கேயுமே தப்ப முடியாது, தப்பு செய்யவும் முடியாது. தப்பு செய்தா நிச்சயம் அப்பவே தண்டனை கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம குருநாதர் அந்த இது கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் உண்மைகள், நீ தவறு செய்வதில்லை, சந்தர்ப்பம் எப்படி தவறு செய்யுது, அவர் எந்த கடவுள் அவதாரங்கிறதா இந்த எல்லா இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு உயிர் தோன்றிய பின் எத்தனை உடல்கள் பெறுவதற்குண்டான காரணங்கள், இன்னைக்கு பண்டியான நீக்கிய காரணங்கள், இந்த பண்டிகை பின் மனிதனான நிலை, மனிதனான பின் ஆசைப்படும் உணர்வுகள் எப்படி மாறுது, இதெல்லாம் அங்கிருந்து காட்டுறாங்க. இந்த சாகடை உட்கார வச்சு இந்த உபதேசமே கொடுக்குறாங்க. அப்படியே அகண்ட அண்டத்தையும் காட்டுறாங்க, இந்த பிரபஞ்சத்தையும் காட்டுறாங்க, நம்ம பூமியையும் காட்டுறாங்க. இந்த பூமிக்குள் எத்தனை வினைகள் இருக்குது, எத்தனை இருக்குது, இது விளைஞ்ச உணர்வு இந்த உயிர் சென்ற பின் எங்கே, இதை நீக்கியவன் துறை நட்சத்திர அகழ்ச்சியன் அவன் உணர்வோட பின் எங்க, அவன் ஐக்கியமாகிறதுக்கு தான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்து இத்தனையும் கேட்டார். நான் அவர்கிட்ட குருநாதர்கிட்ட பழகினவங்க என்ன செய்வாங்க தெரியல. அவர் எனக்கு இந்த சக்தி கொடுத்தாருன்னா நான் கோயிலை கட்டுவேன், அதை கட்டுவேன், இதை கட்டுவேன். நிறைய பேர் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு இருந்தவங்க தான் இருக்கிறாங்களே. இன்னைக்கும் எனக்கு கொடுத்தாருன்னா பெரிய கோயிலை கட்டுவேன், அதை கட்டுவேன், இதை கட்டுவேன்.
மனசுல வேணும். நாம கேட்டது யார்கிட்டையும் கேட்டலையே, கெட்டது அவர் தான் கெட்டாரு, தான் கெட்டாரு. நான் கெட்டதாங்க எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும். எத்தனையும் நடக்குது அப்படின்னா எத்தனையோ அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தப்பா ஒண்ணு கெட்டது இல்லையா, அதிசயங்கள் தான் நடக்குதே தவிர நான் இதை செய்வேன் அதை செய்வேன் நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. அவருடைய உணர்வுகள் தான் நாங்கள் இயக்கிட்டு வருதே தவிர வேற எதுவும் இல்லை. அவர் செய்யல, அதான் குருநாதர் பேரை வச்சு நீங்க அதைத்தான் சொல்றீங்க. நீங்க எதை எண்ணாலும் நீங்க தவ உணர்த்தை எண்ணணும். அந்த குரு பீடத்தை அமைச்சிருக்கிறோம், அதை எண்ணும் போது அந்த உங்க சக்தியெல்லாம் அங்க வருது. எடுத்தானே உங்கள்கிட்ட பாய்ச்சி அதை எண்ணுங்க. சாமி விட்டுருங்க, சாமி சொன்னால் அந்த வழியில் நான் பெறேன் அப்படின்னு அதை என்ன போறோம் சொல்ல. சாமி செய்வார் சாமி செய்வாருங்க இந்த நிலைக்கு மாறாங்க. சாமி காட்டிய அருள் வழியில் அந்த குரு பீடத்தின் அருள் வழியை நான் பெற முடியும், என் இருளை நீக்க முடியும், இந்த நிலை வரும். அது வந்தாச்சுன்னா நாளைக்கு வரக்கூடிய விஷத்தன்மையிலிருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்த. ஏன்னா நம்ம ரத்தத்திலிருந்து நம்ம உடவுல அத்தனை உறுப்புகளுக்கு இந்த அணுக்களை சேர்த்து 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 இது வலுக்கூட காற்றுல இருந்து அந்த துரு நட்சத்திரத்தின் வரை நம்ம ஈர்ப்படுத்த குழந்துரும். மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாசுபடைச்சு மாசுகளை நீக்கி நமக்கு ஒரு தெளிவான நிலை கொண்டு வரும். இதை நாம் செய்யணும். அப்புறம் வேற ஏதாவது கேட்கறதுன்னா கேளுங்க. ஏன்னா இதற்கு பரிசு அர்த்தம் ஆகலேன்னு மட்டும் உற்றாய் ரெக்கார்டு பண்றோம். திருப்பி சாமி சொன்ன நிலைகள்லாம் நாம் பெறணும், குரு அருளை பெறணும், துரு நட்சத்திரத்தை பேரலை பெறணும், இருளை நீக்கும் அந்த அருள் சக்தி பெறணும். இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்தா நிச்சயம். நம்ம அந்த ஆகாரத்துக்கு போனோம்னு நல்ல உற்சாகமா இருக்கு, சாப்பாடு நல்லா, அப்ப அந்த அணுக்கள் உற்சாகம் அடையும். இப்படி ஒவ்வொரு அணுக்கள் உற்சாகம் போது நல்ல ரத்தங்கள் மாறும். ஆக உயிரை போல உணர்வு அணுக்களை வீரியம் அடைச்சு எப்படி ஒரு விதை போட்ட உடனே பலவிதமான ரூபங்கள் மாறி கடைசியில அது வித்துக்கு வரப்போகும்போது கொஞ்சம் செடியாகி மேற்கொண்டு வரப்போகும்போது என்ன செடின்னு நம்ம அடையாளம் காணும். முதல்ல விதைச்சோன்னு எப்படி பொடியா தெரியுது. அப்ப என்ன செடின்னு அடையாளம் காணும் போது முதல்ல பழகிருந்தா என்ன செடின்னு சொல்றோம். எந்த செடியை பார்த்தாலும் அதே மாதிரிதான் தெரியும். வளர்ச்சி அடைய போகும்போது அதன் உணர்வுக்கு போய்விடுது. அதே மாதிரி நம்ம உடல் உள்ள அணுக்களை இப்படி மாற்றிக்கிட்டே வரும். இப்ப அந்த அணுக்களை மாத்துறதுதான் இத்தனை வேலை. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்குள்ள இந்த பதிவாக்கணுங்கிறது தான் இந்த திருப்பி 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 சொல்லி இந்த பதிவு உங்க நினைவுல வரணும். எந்த இதா இருந்தாலும் உங்களால் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி கொடுத்துருக்குறோம். நீங்க முடியலைங்கிற உணர்வு கொண்டு சொல்லிட்டீங்கன்னா இது தடைப்படும். இந்த தடை நீக்கிறது, இப்படித்தான் இந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நாம எடுக்கப்படும்போது இதனுடைய கசநசங்களை சொல்லணும். சரி சீப்போ வேண்டாம் விட்டுரும், ஏன்னா ஒரே விடாபடியா இருந்தால் அதனால தொடும்போது இதாகுது. இது எடுத்துட்டு அடுத்த மார்க்கங்களை நாம் என்ன செய்யணும், அந்த ஞானத்தை விட்டு கேளுங்க. ஏதாவது அடுத்தெல்லாம் தியானத்துக்கு போய் அதை எடுத்து இந்த கோள்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து இந்த பூமிக்கு நம்ம கொடுத்து அதுல எடுத்து உணர்வு எடுத்து உயிரின வளர்க்குதோ இப்ப சொல்றதாச்சுங்களா. இதே மாதிரிதான் 6வது அறிவு 7வது நிலை ஆனது துரு நட்சத்திரம் எல்லாம் ஒளியா எடுத்து இந்த பாக்கி அதோட இருக்க இந்த சப்த 6வது அறிவு 7வது நிலைக்கு சாப்பாடு கொடுக்கறது தான். அது விஷயத்தை ஒளியாக மாத்துது. எப்படி வைரம், அதாவது நாகரத்தின விஷயத்தை மாற்றி 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 நாகரத்தினமா மாறுதோ இதே போல உயிரின் உணர்வு ஒளியான அந்த உணர்வை எடுத்து நம்ம ஒவ்வொரு அணுக்களும் இப்ப மாற்றி அமைக்கிறோம். இப்படி மாற்றி அமைக்க போகும்போது நாம அங்க போய் சேர்றோம். இப்ப நாம என்ன செய்யறோம், நம்ம கூட மூதாதைகளை நாம அந்த வலு கொண்டு என்ன செய்யணும், சூட்சும சரீரத்தை அங்க அனுப்புறோம். சூட்சும சரீரத்தை அங்க அனுப்புறோம். காரணம் நண்பர்களுக்குள் நாம் நன்மை செய்தான் என்றால் அமெரிக்கா இருந்தால் விற்கலாது, உடலவே இயக்குது. எனக்கு துரோகம் செய்யறான்னு சொன்னா புறவோடு இந்த உடலவே இயக்குது. நமது கூட மூதாதைகள்ல நம்ம உடலோட சேர்ந்து பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க உணர்வு நமக்குள்ள இருக்குது. இப்ப நீ நண்பர்களாக பழகினாலும் உங்ககிட்ட இருக்குது. அந்த நண்பர்களை பழக போகும்போது திடீர்னு ஆக்ஷன்லையோ அல்லது வேறு இழந்துட்டான்னா இப்படி ஆகி போச்சுன்னா அந்த ஆன்மா உங்ககிட்ட வந்துடும், வராம தடுக்கணும் இல்லை. அந்த உணர்வு தான் இருக்குது.
அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் என் ரத்த நாணங்களை கலக்கணும், என் உடல் முழுது பண்ணு. முதல்ல வலுவை ஏற்றுக்கணும், கேட்ட உடனே சுத்தப்படுத்திக்கணும். இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து உடலில் பெற்ற நஞ்சுகள் கரைவுன்னு அங்க தள்ளணும். ஏன்னா இந்த வலு இல்லாதபடி தள்ள முடியாது. சொல்றத அப்ப நாம இருந்த அந்த ஆன்மாவை ஒளி உடல் ஆக்கிறோம். அப்ப இந்த பெற்ற ஆட்சியில் அந்த உணர்வு அந்த உடலோட அந்த ஆன்மாவில் இருந்தாலும் அங்க கரைஞ்சிருக்கு. அந்த பிரபஞ்சத்தில் கரைக்கப்படும் போது சூரியன் அதை எடுத்துக்கணும். ஆனா அந்த உயிர் துணை நட்சத்திரத்தின் நீர்த்தோட்டத்தில் விளையும். இதை எடுத்து உணவாக எடுத்து ஒளியா வளரும். எப்படி சூரியன் 27 நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து தான் ஒளியா மாற்றி மற்ற கோள்களை வளர்த்து கொண்டிருக்கு. ஏன்னா நட்சத்திரத்தில் தான் எடுக்குது சூரியன். ஆனா சூரியன் ஈர்ப்போட்டத்தில் தான் நட்சத்திரங்கள் வாழும். அது எடுக்கிறத எடுத்துதான் கொடுக்குது. இப்ப நாம் என்ன செய்யணும், இந்த உடல்ல எந்த உணர்வு நம்ம எடுக்கிறோமோ இதுல எது வலுவ நம்ம அந்த ரத்தத்துல இருந்து தசமண்டலத்திலிருந்து எலும்பு மண்டலத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டாடுறோம். எல்லாத்தையும் வலு கொண்டு வர போகும்போது கடைசியில வலுவ போகும்போது இந்த வலுவின் தன்மை என்ன செய்யும், காத்துல இருந்து உயர்ந்த உணர்வு எடுத்து நமக்குள்ள எடுத்துக்கொள்ளும், பிரிச்சு எடுக்குது. நீங்க வேதனைப்பட்ட ஒரு உணர்வானா எல்லாத்திலும் விஷம் கலந்துரு. காற்று இருக்க விஷத்தை எடுத்து அடிக்கடி உங்களை கவலைப்பட சொல்லு, நோய் ஆக்குறது, வெறுப்படை சொல்லு. இத்தனை சொல்றது மற்ற உயிரினங்களுக்கு தெரியாது. நாம் அதை என்ன செய்யறோம், எனக்கு குருநாதர் எப்படி பரிசு செய்தாரோ அது உங்ககிட்ட பரிசு. எனக்கு போதுமான சக்தி இருக்குது, எனக்கு வேண்டாங்கன்னா எப்ப வேணாலும் போய்க்கலாம் இல்லைங்களா? அப்ப நீங்க யாராவது பக்குவப்பட்டுக்கிட்டா தானே, கொஞ்சம் யாராவது பக்குவப்பட்டு அதை நடக்கக்கூடிய பவர் இருந்தா பாசு. ஏன்னா மீண்டும் எத்தனையோ உணர்வு நம்ம கிட்ட சொல்றவங்கள கவலை கஷ்டம் எல்லாம் தான் சொல்றாங்க. இதை நான் எதிர்த்து போராடி சமாளிச்சுட்டு இருக்க வேண்டிய, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பக்திமா இருக்காங்க இதை சொல்லிடுறாங்க. நாம் இத்தனையும் நான் சமாளிக்க வேண்டியது. இப்ப நீங்க அதே மாதிரி சொல்லிடுறோம், உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அந்த கவலை வருது. இப்போ உங்களுக்கு கவலை தாக்காம நான் பாதுகாத்து, எனக்கு குருநாதர் எப்படி பாதுகாத்துக்கிறாரோ இதே மாதிரி உங்களுக்கு பாதுகாத்துட்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஆயிரம் பேர் கூடுறாங்களோ அத்தனை பேருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தாகணும். நீங்க இது மாதிரி சொல்லுங்க, சரியா போகணும்னு நினைக்கிறோம். நீங்க 2 பேர் சொல்லியாச்சும் நான் அடுத்தவங்க உங்ககிட்ட அந்த கஷ்டமுங்க இந்த கஷ்டமும் இதெல்லாம் இருக்குங்க அவன் அப்படி பேசுறாங்க, நீ கேட்டுதாகணும். அப்ப அது உங்களுக்கு வராது பாதுகாக்கணும். அப்ப அவங்களை ஆத்ம சுத்தி செய்ய சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். ஆனா பொறுப்பு எனக்கு அதிகமா இல்லை. அதனால இந்த உணர்வு வலுவாக்கியாச்சுன்னா உங்ககிட்ட எதுவும் வராது. அப்படி சும்மா அப்படி என்ன இந்த தங்கத்தில் 21 ஆவியா அப்படி மாறிடும். இதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த பவர் அதிகமாக போய் இதெல்லாம் மாற்றி விட்டுரும். அது வரையிலும் குரு உதவி தேவை. எனக்கு குரு எவ்வளவு நாள் உதவி இருந்தாலும் அதே மாதிரி குருவுடைய தன்மை நீங்க அதை உங்களுக்குள்ள வளர்க்க வளர்க்க உங்களை பாதுகாத்து. மற்றவங்க சொல்றது உடலுக்குத்தான் சொல்றாங்களே வேற, இந்த உடலுக்கு பின் என்ன கிடையாது யாருங்க. உடலுக்கு பின் நாம் எப்படி சுத்தப்படுத்தி நாம் பிறவில்லா நிலை அடையணுங்க. கடைசி உயிர் கடைசி விஜய தசை தெளிவான சாஸ்திரங்கள் கூறுதுங்க. அதை நான் பிறச்சி இருக்குது இத்தனை இதும் பண்றோம். ஆனா எல்லாரையும் இந்த உற்சாகத்தை ஊற்றி எல்லாரும் வந்து போறோம். என் ஆசை என்ன, ஒவ்வொரு உயிரும் கடவுள், ஒவ்வொரு உடலும் கோயில், மனிதனா உருவாக்கி இந்த அரும்பெரும் சக்தியை காக்கப்பட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், என்ன உங்களிருந்து விளையிறது எனக்கும் கிடைக்குது, மற்றவங்களுக்கு கிடைக்குது. நீ சந்தோஷமான சொல்லுகளை சொல்லும்போது மற்றவங்களுக்கு நல்லதாகுது இல்லை. நீ கவலைப்பட்டு சொல்லும்போது என்ன ஆகுது, இதுக்காக இந்த சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டிதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரை நாம் எடுக்கிறதுக்கு விநாயகரை வைக்கிறாங்க. வடமேற்கில் வச்சு வடகிழக்கில் வைக்கிறாங்க. இப்ப நாம காலையில் எந்திரிச்சு எது போனாலும் ஞாபகப்படுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரையும் நான் பெற வேண்டிய ஈஸ்வரா என் ரத்த நாணயங்களை கலக்க வேண்டும், என் உடல் உறுப்புகள் உருவாக்கிய பெற வேண்டும். இதை 2 எடுப்பீங்க. இது வளர்ப்புற செய்யணும், இங்க தடைப்படுத்துறோம். இங்க என்ன செய்யுது, நம்ம உள்ள கெட்ட அணுக்களுக்கு எல்லாம் உள்ளுக்கு இந்த ஈர்ப்பட்டத்தோடு தள்ளி விட்டுரும். கெட்ட அணுக்கள் வளராத தடைப்பட்டு எப்படி ரோபோட் என்ற எந்திரத்தை வச்சு அமெரிக்கால இருந்து பிரான்ஸ்ல இருக்குன்னு ஆபரேஷன் பண்றாங்க. இப்ப எலக்ட்ரான் இந்த ஆயுதத்தில் என்ன செய்யறான், இந்த எலக்ட்ரானிக் வருது. அப்ப என்னென்ன உறுப்பு உண்டு, இவ்வளவு டிகிரி இருக்குது, இது நினைச்சு இந்த மானிட்டர்ல இத்தனை ஒருத்தருக்கு குறைவா இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமா இருக்கு தசைப்பிடிப்புகள். அது பாடின உடனே இதனுடைய இது ஆன உடனே அதுக்கு தகுதியாக அது இயக்கம். இந்த தொல்லிய உருவி அந்த குடலுக்குள்ளோ அல்லது அந்த உறுப்புகளுக்கு படக்கூடாது. அதான இதனுடைய எலக்ட்ரான் அதோட நிறுத்திக்கிறது.
இப்ப மனிதன் போட்டான குறி வைத்து தாக்குறான். அதுல கொஞ்சம் ஆழமா போச்சுன்னா பின்னமாகுது. இப்ப எத்தனை பேருக்கு நரம்பு ஹார்ட் ஆபரேஷன் பண்றவங்களுக்கு எத்தனை தொல்லைகள் இருக்கு, கிட்னிக்கு ஆபரேஷன் பண்றவங்களுக்கு எத்தனை தொல்லை இருக்கு, மனிதனால் சரி. அதை எலக்ட்ரான் என்ற நிலையில் வரும்போது மாற்றி வைக்கிறார். ஆபரேஷன் சிலருக்கு நல்லதாகுது, ஆபரேஷன் பண்ணி சில பேர் நல்ல தொல்லைகளும் பண்றாங்க. அது ஒரு செகண்ட் அவனுடைய மனோநிலை, நம்முடைய மனோநிலை அங்க போறது நிலைக்கு தக்கவாறு இந்த உணர்வு தகவல் அந்த எலக்ட்ரான் இந்த உணர்வு வந்து கட்டி பாயும் போது இத்தனை வித்தியாசப்படுது. அப்படியே பச்சையை காட்டுறான்.